இந்த வீடியோவில் எப்படி நம்ம லெமன் ஜூஸ் எப்படி செய்யணும்னா வாங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து லெமன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கழுவிட்டு லெமன் எடுத்துகிட்டு அறுத்துட்டு ரெண்டாக அறுத்துட்டு அப்புறமா நீங்கள் எத்தனை லெமன் வேணுமோ அத்தனை லெமன் அறுத்துட்டு இங்கே வச்சுட்டு அப்புறமா நம்ம லெமன் புளிகிற ஜூஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையில் புளிஞ்சிக்கோங்க. நீங்கள் வந்து மெதுவாக உள்ளே வச்சு அழுத்தணுங்க, இல்லைன்னா சாரம்னா வெளியே வருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டைம் வரலினா திருப்பியும் தண்ணி ஊற்றி போடுங்க. புளிய முடியலாம் புளிஞ்சிட்டு இந்த மிஷினில் இருந்துச்சுன்னா புளிஞ்சிட்டு இன்னொரு தடவை புளிஞ்சிக்கோங்க. புளிஞ்சிட்டு இதில் சாரம் 1-2 புளியாதுங்க, அதனால் கொஞ்சம் நல்லா புளிஞ்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற்றிடலாங்க. கடைசியாக எல்லா லெமனையும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை லெமன் தேவையோ அத்தனை லெமன் போட்டுட்டு ஜூஸ் போட்டு அப்புறமா கூட தண்ணி ஊற்றி கலக்கலாம். உங்களுக்கு எத்தனை லெமன் தேவையோ அத்தனை லெமன் போட்டு உங்களுக்கு மாதிரி உப்பு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். 4 லெமனுக்கு 2 லெமனுக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ போகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான நிறையா பிரியாணி அந்த மாதிரி சேர்த்துலாம் போடுவோம். இன்ட்ரெஸ்டாக வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புளித்துட்டுங்க. அப்புறமா நம்ம வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து இப்போ எப்படி கலராக இருக்குன்னு இப்போ வந்து தேவைன்னா கூட தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி 4 லெமன் நாங்கள் இப்போ 4க்கு நாங்கள் 2 லெமனுக்கு நாங்கள் வந்து இந்த 2 ஸ்பூன் மாதிரி இதில் 2.5 ஸ்பூனு போடுறோங்க. அப்புறமா உப்பு 1/2 ஸ்பூன். உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தாங்க. இவ்வளோ உப்பு இருந்தால் போதுங்க. இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. உங்களுக்கு ஐஸ் வேணுன்னா ஐஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஐஸ் நல்லா நேற்று தான் நாங்கள் இந்த வீடியோ போடணுன்னு நாங்கள் ஐஸ் கட்டி வச்சோம். ஐஸ் அப்படியே போட்டுக்கலாங்க. எவ்வளோ ஐஸ் வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ ஐஸ் போட்டுக்கிட்டு ஒரு 2 ஐஸ் நிறையா ஐஸ் போட்டால் கூட போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 7 ஐஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 7 ஐஸா 10 ஐஸா பாருங்களேன் மேலே எப்படி மிதக்குதுன்னு ஐஸு. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் ஆற்றிடலாம். டெஸ்டிங் ஆற்றினா தான் டேஸ்ட் வரும். சர்க்கரை பத்தலைங்க, இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். ஆற்றினா தான் டேஸ்ட் வரும். சர்க்கரை போட்டுட்டு இப்போ ஆற்றலாம். ஐஸ் கடி சத்தம் பார்த்தீங்களாங்க? உங்களுக்கு வேணும்னா சப்ஜா கூட போட்டுக்கலாம். என்கிட்ட சப்ஜா இல்லை, அதனால நாங்கள் சப்ஜா என்கிட்ட இப்போ சப்ஜா இருக்கிறதுனால எவ்வளோ வேணும்னா இவ்வளோ கொட்டிக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ போதும். அதனால் அப்படியே மடித்து இதில் வச்சிடலாம். கையிலலாம் ஒட்டிச்சு அப்படி. அப்புறமா திருப்பி அப்படியே ஆத்துறது தாங்க. ஐஸ் கட்டி சத்தம் பண்ணுங்களா, டபுக் டபுக் டபுக்குன்னு.
இது வரும் லாஸ்ட்டாக ஆட்டி இப்படி ஒரே முக்கியமாக கம்மித்திட்டு அடுத்து தண்ணி பிடிச்சிக்கோங்க கொஞ்சமாக பிடிச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஃபியூ மினிட் கொஞ்ச நேரம் ஆகிட்ட வாட்டி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜா ஜூஸ் ரெடி. சப்ஜா லெமன் ஜூஸ் ரெடி. சப்ஜா லெமன் ஜூஸ் ரெடி. நீங்கள் சர்க்கரை எல்லாம் அப்படியே வச்சுருங்க. சப்ஜா தெரியா? இது வந்து டஸ்ட்பின்ல போட்டுக்கலாம். இப்போ பாருங்களேன் இப்போ எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ தான் நாங்கள் போடுவோம். இங்கே பாருங்கள், சப்ஜா கொஞ்சம் மெதுவாக தான் ஊறும். அதனால் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்குங்க. ஒரு அரை மணி நேரம் எடுத்தால் சிறப்பு வருங்க. ஜூஸ் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ வந்து எடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குண்ணா தம்பா எடுத்துருவா. ஒன்றுக்கு ஒன்று வாங்க. இப்படி இங்கே பாருங்களேன், ஜூஸ் அமகமாக ரெடி ஆயிடுச்சுங்க. ஏன் கருப்பு கலர் இருக்குன்னு தெரியுதா? அது சப்ஜா தான், ஒன்றும் இல்லை. ஏதோ ஒன்று நினச்சிக்க போறீங்க. இங்கே பாருங்கள் ஜூஸு வருதுங்க. இதுதான் என் ஃப்ரெண்டுங்க. நான் தான் யூடியூப் சேனல் எடுக்கிறவன். சரி வாங்க குடிச்சு பார்க்கலாம். சரி, ஆஹா, என்ன டேஸ்ட்டுங்க. இதமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக குடிங்க. ஆமாங்க.